ஹலோ ஆல். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கன்சிஸ்டன்சி வெர்சஸ் இன்டென்சிட்டி. இப்போது நீங்கள் ஒரு விஷயத்தை செய்ய போகிறீங்கன்னா அதில் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கீங்களா இல்லை இன்டென்சிட்டி அந்த ஃபீல்டில் இருக்கீங்களா அப்படின்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இந்த ரெண்டு விஷயத்தில் கம்பேர் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கீங்களா இல்லை இன்டென்சிட்டியோடு இருக்கீங்களா அப்படின்னு. சரி, இப்போ ஃபஸ்ட்டு இன்டென்சிட்டினா என்னன்னு சொல்கிறேன். இன்டென்சிட்டினா சடன் மோட்டிவேஷன் தான் இன்டென்சிட்டின்னு சொல்லுவாங்க. நீங்கள் இப்போது சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஜிம்முக்கு போகணும் அப்படின்னு ரொம்ப நாளாக நினச்சிட்ருப்பீங்க. அப்போது மொபைலில் ஏதாச்சும் ரீல்ஸை ஸ்க்ரால் பண்ணிகிட்டே இருப்பீங்க. அப்போது சடனாக ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி ஏதாச்சும் வீடியோ ஒன்று பார்ப்பீங்க. அது கூடயே நல்லா ஒரு தீம் மியூசிக் போட்டு நல்ல ஒரு வீடியோ ஒன்று பார்க்குறீங்க. அப்போது நீங்கள் பயங்கரமாக மோட்டிவேட் ஆவீங்க. நல்லா மோட்டிவேட் ஆகிட்டு சரி இன்றைக்கி எப்படியாச்சும் ஜிம்முக்கு போயிட்டு நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பாடி பில்ட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர மோட்டிவேட்டடாக என்ன பண்ணுவீங்க, ஜிம்முக்கு போவீங்க. ஜிம்முக்கு போயிட்டு ஃபீஸ் கட்டிட்டு ஜாயின் பண்ணிவிடுவீங்க. ஜாயின் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நாளே பயங்கரமாக மோட்டிவேஷனோட ஒர்க் அவுட் பண்ணுவீங்க. அப்படி ஒர்க் அவுட் பண்ணும்போது உங்களோட இன்டென்சிட்டி லெவல் பயங்கரமாக இருக்கும். இதோ பாருங்கள், இந்த ட்ராயிங் பாருங்கள். ஃபஸ்ட்டு டே உங்களுக்கு மோட்டிவேஷன் எவ்வளோ இருக்குது பாருங்கள். இதுக்கு தான் சடன் மோட்டிவேஷன் எழுதியிருக்கேன். சடன் மோட்டிவேஷன் ஆனால் பயங்கர ஹைப்பாக இருப்பீங்க. நல்லா ஒரு துடிப்போடு போயிட்டு எப்படியாச்சும் பாடி ஏற்றிடணும் அப்படின்னு நினச்சிட்ருப்பீங்க. இது ஃபஸ்ட்டு டே. அப்படியே வந்தீங்கன்னா செகண்ட் டே என்ன ஆகும், இந்த சடன் மோட்டிவேஷன் சுத்தமாக காணாமல் போயிடும். காணாமல் போயிட்டு லேசியாக ஆகிடுவீங்க. லேசியாக ஆகிட்டு ரெண்டாவது நாள் ஜிம்முக்கே போக மாட்டீங்க. இது ரெண்டாவது நாள்னு வச்சுக்கலாம், இல்லை ரெண்டாவது வீக்குன்னு வச்சுக்கோங்க. ஆனால் கொஞ்ச நாள் கழித்து ஜிம்முக்கு போக மாட்டீங்க. அப்படியே அதை கிவ் அப் பண்ணுறீங்க. கிவ் அப் பண்ணிட்டு ஒரு மோட்டிவேஷனே இல்லாமல் உட்காந்துட்ருப்பீங்க. அடுத்து தேர்ட் டே என்ன ஆகும், அதே மாதிரி மோட்டிவேஷன் வீடியோ ஏதாச்சும் ஒன்று பார்ப்பீங்க. வீடியோ பார்த்துட்டு பயங்கரமாக மோட்டிவேட் ஆகிட்டு மறுபடியும் அதேமாதிரி ஃபுல் ஃபோர்ஸில் போயிட்டு ஒர்க் அவுட் பண்ணுவீங்க. ஃபுல் ஃபோர்ஸில் ஒர்க் அவுட் பண்ணுவீங்க. ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு அவ்வளோதான். அந்த மோட்டிவேஷன் போனதுக்கப்புறம் ஃபோர்த்து டே என்ன பண்ணுவீங்க, சுத்தமாக விட்டுருவீங்க. அடப்போங்கடா இதுக்கப்புறம் ஏன் போவான் அப்படின்ட்டு அவ்வளோதான். அதோடு அந்த மோட்டிவேஷன் போயிடும். இதுக்கு பேர் தான் இன்டென்சிட்டி. இன்டென்சிட்டினா சடனாக மோட்டிவேஷன் ஆகிறது. மறுபடியும் மோட்டிவேஷன் போயிடுச்சுன்னா அந்த ஒர்க்கை பண்ண மாட்டீங்க. மறுபடியும் மோட்டிவேட் ஆவீங்க. மறுபடியும் மோட்டிவேஷன் போனதுக்கப்புறம் அந்த ஒர்க்கை பண்ண மாட்டீங்க. கொஞ்ச நாள் கழித்து அந்த ஒர்க்கை கிவ் அப்பே பண்ணுறீங்க. உங்கள் கோலை பற்றி நீங்கள் யோசிக்கவே மாட்டீங்க. அதை ஸ்டாப் பண்ணிடுவீங்க. இதுக்கு பேர் தான் இன்டென்சிட்டி. ஓகேவா? இப்போ கன்சிஸ்டன்சினா என்னென்னு பார்க்கலாம். கன்சிஸ்டன்சி பிகம் ஏ ஹேபிட். இட் கிவ்ஸ் டெய்லி க்ரோத். சரியா? இது உங்களோட ஹேபிட்டாகவே மாறிடும். கன்சிஸ்டன்சினா உங்கள் ஹேபிட்டாக மாறிடும். உங்களுக்கு ஒரு கோல் இருக்குன்னா அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா அதை இப்போ டெய்லி எப்படி மொபைல் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்கள, அது ஒரு ஹேபிட் மாதிரி உங்களுக்கு மாறுதில்ல. அதே மாதிரி தான் உங்களோட கோலும் கன்சிஸ்டண்ட்டாக மாறிடும். டெய்லியும் நீங்கள் பண்ணுவீங்க. அதுக்கு பேர் தான் கன்சிஸ்டன்சி. டெய்லியும் பண்ணுவீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிவிட்டு பண்ணணும். அதுக்கு பேர் தான் கன்சிஸ்டன்சி. வெறும் கன்சிஸ்டன்சினா சும்மா பண்ணிகிட்டே இருக்கேன், ஒரே விஷயத்த ஒரே மாதிரி டெய்லியும் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. டெய்லியும் இம்ப்ரூவ்மெண்ட் ஒவ்வொரு நாளும் 0.1% இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் உங்களோட கோலை ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும். சரியா? ஃபஸ்ட்டு டே பாருங்கள். ஃபஸ்ட் டே சின்னதாக பண்ணுவீங்க, கம்மியாக பண்ணுவீங்க. செகண்ட் டே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மாறும், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போகும். பாருங்கள், டெய்லி ஹேபிட், ஸ்மால் இம்ப்ரூவ்மெண்ட், கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கா. தேர்ட் டே இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இம்ப்ரூவ்மெண்ட், ஆவரேஜ் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகியிருக்கும். ஃபோர்த் டே 90% இம்ப்ரூவ்மெண்ட். இது ஃபோர்த் டேனால் நான் சும்மா நோட்டில் இப்படி எழுதியிருக்கேன். உங்களுக்கு வருஷக்கணக்காக கூட ஆகலாம். ஒவ்வொரு இம்ப்ரூவ்மெண்ட் 1% இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு நீங்கள் 1 மந்த் இல்லை 2 மந்த் கூட எடுக்கும். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக 0.01% கூட நீங்கள் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டே இருப்பீங்க. சரியா? இதில் சும்மா நான் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக இந்த நோட்டில் எழுதி ஃபோர்த் டே 5th டேன்னு எழுதி வச்சுருக்கேன். சரியா? அடுத்து 5th டே பாருங்கள். அப்படியே ஃபுல் ஃபோர்ஸில் பயங்கர இம்ப்ரூவ்மெண்ட் ஆகியிருப்பீங்க. அப்படி இம்ப்ரூவ்மெண்ட் ஃபுல்லாக ஆனதுக்கப்புறம் உங்களோட கோல் ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும். சரியா? நீங்கள் கன்சிஸ்டன்சினா இதுதான். இந்த டயக்ராம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு டே கம்மியாக இருக்கும், செகண்ட் டே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போகும், தேர்ட் டே இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா, ஃபோர்த் டே இன்னும் மேக்ஸிமம் 90% ரீச் பண்ணிவிடுவீங்க. 5th டே 100% ரீச் பண்ணிவிடுவீங்க. நிறைய பேர் கன்சிஸ்டன்சினா தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, தொடர்ந்து பண்ணணும், கூடவே இம்ப்ரூவ்மெண்ட் ஆகணும்.
இம்ப்ரூவ்மெண்ட் ஆனால் மட்டும்தான் சீக்கிரமாக உங்கள் கோலை ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும். ஒரே விஷயத்த இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா இவ்வளோ ஹைட்டுக்கு போகணும்ல, அதுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் தேவை. இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தால் தான் ஈஸியாக உங்களோட கோலை அச்சீவ் பண்ண முடியும். இப்போ ஜிம்முக்கு போகிறீங்களா, உங்களோட ட்ரீம் ஃபிசிக்கை வந்து ஈஸியாக அச்சீவ் பண்ணணுன்னா நீங்கள் வந்து டெய்லியும் உங்களோட ஃபெயிலியர்லேருந்து லேர்ன் பண்ணி ஏதாச்சும் ஒன்று கற்றுக்கிட்டு அதை கரெக்ட் பண்ணி இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டே இருக்கணும். சரியா? இதுதான் இன்டென்சிட்டி வெர்சஸ் கன்சிஸ்டன்சி. நீங்கள் இந்த ரெண்டுத்தில் எதுவாக இருக்கீங்கன்னு இதை பார்த்தாலே தெரியும். இந்த வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். இன்டென்சிட்டினா ஒரு நாள் பண்ணுவீங்க, ஒரு நாள் சுத்தமாக பண்ண மாட்டீங்க, சடனாக ஒரு நாள் மோட்டிவேஷன் ஆகும், இன்னொரு நாள் மறுபடியும் பண்ணுவீங்க. கன்சிஸ்டன்சினா டெய்லியும் பண்ணுவீங்க, டெய்லியும் ஒவ்வொரு நாளும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டே இருக்கும். இதுக்கு பேர் தான் கன்சிஸ்டன்சி. நீங்கள் இது ரெண்டுத்தில் எதுவாக இருக்கீங்கன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி கன்சிஸ்டண்ட்டாக எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி மாறுங்க. சரியா?